வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. அதாவது 12th போர்டு எக்ஸாம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே ஒவ்வொரு ஆண்டும் எக்ஸாம் நடக்கிற அன்றைக்கி தான் நம்ம நம்மளோட வீடியோ போடுறோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாம் எழுதுங்க, சந்தோஷமாக எழுதுங்க. அதை தாண்டி நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே ஐயோ இந்த பேப்பர் சரியாக எழுதலையே, இந்த கொஸ்டின் சரியாக எழுதலையே அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் அடுத்த தேர்வுக்கு நாளைக்கு நம்ம படிக்கணும், அடுத்த என்ன தேர்வுக்கு படிக்கணுங்க மாதிரி மூடுக்கு மாறிடணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ எப்படி தேர்வு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறுபடி எதுவுமே கேட்காதீங்க. இது பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. ஏன்னா முடிஞ்ச ஒரு காரியத்தை நம்ம மாற்றி எதுவுமே செய்யவே முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். அதை தாண்டி முக்கியமான விஷயம், தேர்வுக்கு போகையிலும் சரி, போயிட்டு வரையிலும் சரி, ஒரு அமைதியாக இருந்து ஒரு சந்தோஷமாக இருந்து, அதாவது நம்ம படித்த பாடங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வர்றதுக்கு மாதிரி நம்மளுடைய மனமும் எண்ணமும் சேர்ந்து நம்ம இருக்கணும். நான் எப்போவுமே 3 விஷயம் சொல்வேன். அதாவது மூளை, மனசு, உடல், மூன்று குதிரைகள், 3 ஒரே மாதிரி இருக்க மாதிரி நல்லா சாப்பாடு சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல சிந்தனையோடு இருக்கணும், படித்த பாடங்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வரணும். அப்படிங்கிறது எண்ணத்தோடு நீங்கள் தேர்வுக்கு போங்க. தேர்வு நல்லா எழுதுங்க. முடிந்த தேர்வை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. அடுத்து வரும் தேர்வை பற்றி படிங்க. மிகப்பெரிய வெற்றியடைய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.